இந்தியா vs இங்கிலாந்து டெஸ்ட் தொடரின் மூன்றாவது போட்டியில் இந்தியா 434 ரன்கள் வித்தியாசத்தில் இமாலய வெற்றியை பதிவு செய்தது. 577 டெஸ்ட் போட்டிகளில் ஆடியிருக்கும் இந்திய அணியின் வரலாற்றிலேயே ரன்கள் வித்தியாசத்தில் இதுதான் பெரிய வெற்றியாகும். இங்கிலாந்து அணிக்கு இது இரண்டாவது பெரிய தோல்வியாகும். இளம் வீரர்களை கொண்ட அணியை வைத்து இங்கிலாந்து அணியின் கதையை முடித்துள்ளது இந்தியா. இங்கிலாந்து அணியின் பேஸ்பால் எனும் அதிரடி ஆட்டம் ஆடும் பாணி இந்தியாவிடம் எடுபடாமல் போனது. இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 445 ரன்களை குவித்தது. ரோஹித் சர்மா 131 ரன்களும் ஜடேஜா 112 ரன்களும் குவித்து இருந்தார்கள். அடுத்து இங்கிலாந்து அணி 319 ரன்களுக்கு சுருண்டது. அதன் பின் இரண்டாம் இன்னிங்ஸ் ஆடிய இந்திய அணிக்கு ஜெய்ஸ்வால் 214 ரன்களும், சூப்மன் கில் 91 ரன்களும், சர்பரஸ் கான் 68 ரன்கள் குவித்தார்கள். இந்திய அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 430 ரன்கள் எடுத்து டிக்ளேர் செய்தது. 557 ரன்கள் என்ற பிரம்மாண்ட இலக்கை நிர்ணயித்தது. இங்கிலாந்து அணியை கதிகலங்க வைத்தது இந்தியா. இந்த இலக்கை எட்ட வாய்ப்பே இல்லை என்பது தெரிந்த நிலையில் இங்கிலாந்து அணி 122 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. ஜடேஜா 41 ரன்கள் கொடுத்து 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருந்தார். இந்திய அணி 434 ரன்கள் வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றி பெற்றது. இந்திய டெஸ்ட் வரலாற்றில் ரன்கள் வித்தியாசத்தில் இதுவே பெரிய வெற்றியாகும். அதே போல இங்கிலாந்து டெஸ்ட் வரலாற்றில் இதுவே இரண்டாவது மோசமான தோல்வியாகும். ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா பெற்ற மிகப்பெரிய டெஸ்ட் வெற்றிகளின்படி இங்கிலாந்து 434 ரன்கள் வித்தியாசத்திலும், நியூசிலாந்து அணியிடம் 372 ரன்கள் வித்தியாசத்திலும், தென்னாப்பிரிக்கா அணியிடம் 337 ரன்கள் வித்தியாசத்திலும், நியூசிலாந்து அணியிடம் 321 ரன்கள் வித்தியாசத்திலும், ஆஸ்திரேலியா அணியிடம் 320 ரன்கள் வித்தியாசத்திலும் இந்தியா மாபெரும் வெற்றிகளை பெற்றுள்ளது. குறிப்பாக இந்த போட்டிகள் அனைத்தும் இந்திய மைதானங்களில் நடைபெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது.